ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும், அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும், நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும். சனி 10ல் இருக்கார், சனி 4ல் இருக்கார், இதை தான் செய்வார், கர்மத்தை தான் செய்வார், ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார், அல்லது செவ்வாய் இருக்கார், விபத்தை தான் கொடுப்பார், சண்டை சச்சரவை தான் கொடுப்பார், தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார், தெளிவாக சொல்லலாம். ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். அப்போது ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு. கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை விழுந்துடணும். நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம், நிறைய நபர்களை பார்க்குறோம், நிறைய நண்பர்களை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன்னு வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார், அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும். இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம், கால கஷ்டங்கள், அப்புறம் கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. காலங்காலமாக ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போது சமயத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த ராகு கேது உள்ளே என்ட்ராகக்கூடிய சமயம் அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும், அல்லது குடும்ப உறவுகளாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், இந்த ராகு கேது நினைப்பார்களே ஆனால், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. ஆமாம் சாமி, ராகு கேது நினச்சதுன்னா இமீடியட்டாக அவங்கள முதலாளி ஆக்கிடும். அரசியலில் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க, அவங்க படிப்படியாக முன்னுக்கு யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்பில் போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள்.
அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி, அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவங்க தான் சாமி மருத்துவர். ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது. ஸ்டெதஸ்கோப் பிடிக்க முடியாது. புரியுதா? அப்போது நாளை காலையில் என் தலையெழுத்து மாறணும்னா இந்த ராகு நினச்சார்னா மாறிடும். மற்றவங்க நினச்சா மாறாதா சாமினா மாறும். அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராகு அப்படி கிடையாது. நினச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன், தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன், அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள், நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள். ஏன் ப்ரைவேட் ஜாபில் அடுத்த ப்ரமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, ராகு கேது பயிற்சி மேஷத்தை பொறுத்த வரையில் இது நாள் வரையில் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் 6-12 இந்த ராகுவும் கேதுவும் இருந்தாங்க. அப்போ மேஷராசிக்கு இது நாள் வரையில் எப்படி இருந்திருக்கும்? கேதுவால் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும், ஏமாற்றங்கள் இருந்திருக்கும், நிறைய கால தாமதங்கள், நிறைய சப்ஜெக்டில் நினச்ச விஷயங்கள், ஒரு இடம் விற்கிறதா இருக்கலாம், இடம் வாங்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு ரொட்டேஷனாக இருக்கலாம், அல்லது பணங்காசு சம்மந்தப்பட்ட காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துருக்கும். வருமா வராதா, அடைச்சி எனக்கு வானவே வானம் நீயே வச்சுக்க போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப விட்டுருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஏமாற்றங்கள், குறிப்பாக பிரிவுகள், நல்ல தம்பதிகள் கூட காதலர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டு நடந்துட்டுருக்கவங்களுக்கு கூட ஏமாற்றங்கள், பிரிவுகள், வம்பு வழக்குகள், டாக்குமெண்ட்டு தொலைஞ்சி போகிறது, டாக்குமெண்ட்டு காணாமல் போகிறது, இல்லை டாக்குமெண்ட்டில் எதுனா குளறுபடிகள் இருப்பது, ஏமாற்றங்கள், அப்புறம் பணங்காசு கொடுத்து ஏமாறுறது, சிக்கலில் மாட்டிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்த வாங்கிட்ட சாமி இது மூவ் ஆகவே இல்லை, நான் இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே வந்துடும்னு நினச்சேன், நான் எனக்கு வரல சாமி அது எனக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், குழப்பங்கள், மனக்குழப்பம். கேதுன்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு சொல்ல தெரியாது. ஏன்டா இப்படி இருக்க நீ அப்படின்ட்டா தெரிலிங்க அப்படின்வாங்க. ஆனால் டிப்ரெஷனில் இருப்பாங்க. மனக்குழப்பம் இதெல்லாம் கடந்த காலங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும். அதே போல் 12இல் இருந்த ராகு பகவான் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி இருப்பார். நாம் பார்க்குறோம் எத்தனையோ பெரிய பெரிய குடும்பங்கள், பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் நல்லா படித்து இருக்கக்கூடியவங்க, விபரமானவங்க, அவர்கள் கூட பணங்காசில் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டியிருப்பாங்க. தேவையில்லாமல் ஏமாந்துருப்பாங்க. அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம இந்த மாதிரிலாம் ஏமாறுவோம் அப்படின்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களே வீண் விரயங்கள் இருந்திருக்கும். காசு பணம் காணாமல் போயிருக்கும். எப்படி செலவாச்சுனே எனக்கு தெரியலிங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பணங்காசு அடுத்தடுத்து ஏதோ ஒரு விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களே, மனசில் ஒரு விதமான பயம். குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் நல்லபடியாக அமையுமா அமையாதா, இப்போ வாழ்ந்துன்னு இருக்கக்கூடிய இந்த தரம் இன்னும் குறைஞ்சிடுமா, டவுன் ஆகுமா, இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா, இப்படியெல்லாம் பலவிதமான மனக்குழப்பத்தில் மனசில் ஒரு பயம், வீண் விரயங்கள், இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள், புதுசாக எதிரி உருவாகுவான், புதுசாக எதிரி உருவாகுவான், அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். அப்படியெல்லாம் புதிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் சந்தித்து வரக்கூடிய மெயினாக ஃபண்டு டிமாண்ட், இது சம்பந்தமாக சந்தித்து வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் ராகு செல்கிறார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் கடந்த காலம். 4 நிமிஷம் பேசிட்டேன். கடந்த காலங்கள். நிகழ்காலம் எதிர்காலத்துக்கு பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. மேஷ ராசி அன்பர்களே, வருமானம் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய அளவில் ஃபேக்ட்ரி கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, அதே போல் பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள், இன்னும் சொல்லப்போனால் என் அன்பு விவசாய பெருமக்கள், விவசாயம் செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், விவசாயம் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும், கை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு ஏற்படுத்த போகிறார். விவசாயம் சிறப்பானதாக இருக்கும், மகசூல் அற்புதமாக இருக்கும். விவசாய பொருட்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், உணவு சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, ஊறுகாய் ஐட்டம்ஸு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, வெஜிடபிள்ஸு, அப்போ இது சார்ந்த எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாய பெருமக்களாக இருக்கலாம், தோட்டம் தோறு வச்சுருக்கவங்களாக இருக்கலாம், தேங்காய் தோப்பாக இருக்கலாம், தென்னந்தோப்புகளாக இருக்கலாம். அப்போ விவசாய பெருமக்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மேஷராசிக்கு சிறப்பாக உள்ளது. 2027 முடிய 18 மாதம், 1.5 வருஷம் அற்புதமாக இருக்க போது உங்களுக்கு தட்டி தூக்கும். 2027 மார்ச் மாதம் வரையிலுமே கூட அற்புதமான கால நேரமாக உங்களுக்கு அமைய போகிறது. மேஷராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், அல்லது எதிரிகளுடைய குடும்ப உறுப்பினர்களே பங்காளிகளாக பகைவர்களாக மாறிவிடுவது, பகைவர்களால் வரக்கூடிய சோதனைகள், அவங்கள எதிர்கொள்ள முடியாமல் டார்ச்சர்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. குறிப்பாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராகுவால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சார், உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைய போகுதுங்க சார், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க சார். அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம், வருமானம் பதவி உயர்வுகளாக இருக்கலாம், வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக இருக்கலாம், மீடியா லைனில் நீங்கள் இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களால் சார் மீடியா துறையில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டீச்சர்ஸு, கலைத்துறையை சார்ந்தவர்கள். அப்போ யாராக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே, லாபத்தில் வரக்கூடிய ராகு
உங்கள் ஜாதகம் சரியாக இருக்குமேயானால், நான் எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறது உண்டு, கிரகம் கொடுக்க தயாராக இருக்கு, வாங்கிக்கக்கூடிய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, நீங்கள் அதை தான் செக் பண்ணிக்கணும். ராகு ஆல்மோஸ்ட் எப்பொழுதுமே கொடுக்க தயார், வாரி வழங்கிடுவார். கொடுத்தாருன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டார். 1000 கோடி 5000 கோடி 350 கோடி அப்படி தான் கொடுப்பார் ராகு. கவனமாக இருக்கணும், அவர்கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். ஸோ மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் உள்ளது. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமான ராகு கேது பயிற்சியாக அமைகிறது. உங்களுக்கு என்னெல்லாம் அதிர்ஷ்டம் வேண்டுமோ அதையெல்லாம் கேளுங்கள், எல்லாமே இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக அமையப்போகுது. போன ஒரு 1.5 வருஷமாக என்னை பொறுத்த வரையிலும் ரிஷபராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ரிஷபராசி அன்பர்களோடு நம்ம நெருங்கி பழகிறோம். நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம்னா, ஒரு 10 ஜாதகம் பார்க்குறோம்னா அதில் கண்டிப்பாக 4 பேராவது ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. 40% வெறும் ரிஷபராசியாகவே இருக்கும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால், ஒரு கஷ்டம் ஒரு படக்கூடியவங்களாக இருப்பார்களே ஆனால், அவங்க நம்ம இந்த கஷ்டம் தீர்வதற்காக நம்மளை தேடி, வாராகியை தேடி அவங்க வருவாங்க. உலகம் முழுவதிலும் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து, யூகே ஆகட்டும், கனடா ஆகட்டும், யுஎஸ் ஆகட்டும், ஐரோப்பா கண்ட்ரீஸு, இப்போது துபாய் போன்ற நாடுகள், அப்போ வெளிநாடுகளிலிருந்து நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, அப்போ நிறைய வெளிநாடுகளிலிருந்து ரிஷபராசி என்பர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜாப் ரிலேட்டடாக ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸு, மெயினாக லோன் ப்ராப்ளம்ஸ், கடன் கட்ட முடியாமல் இருக்கிறது, கடன் டெவலப் ஆகிருக்கும், லோன் டெவலப் ஆகிருக்கும், இவங்க இன்கம் டெவலப் ஆகிருக்காது. இதை எடுத்து அதில் போட்டு, அதை எடுத்து இதில் போட்டு ரொட்டேஷனில் போய் மாட்டிப்பாங்க. இன்னும் உண்மையை சொல்லப்போனால், எனக்கு வந்த ரிஷபராசி நேர்களில் நிறைய ரிஷபராசி நண்பர்கள் இந்தியா முழுவதும், அல்ல உலகம் முழுவதும் வச்சுக்கோங்க, எனக்கு இந்த லோன் கிடைக்குமா, எனக்கு இந்த கடன் கிடைக்குமா, நான் இந்த கையில் எடுத்துருக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் எனக்கு நடக்குமா, இதை தான் இந்த மாதிரியான லோன் சம்பந்தப்பட்ட கேள்விகள், பணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இதுதான் எனக்கு அதிகமாக இருந்தது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும். அப்போது அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ரிஷபராசி ஜாதகம் நாம் பார்க்குறோம், எவ்வளவு உயர்ந்த வகுப்பில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட, முதல் நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட பணப்பிரச்சனைகள், ஃபண்டு டிமாண்டு, இடத்துல போய் போட்டு லாக் ஆகிடுறது, வீட்டு பிரச்சனைகள், அதே போல் மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அல்லது ரொட்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வியாபாரம் நடக்க மாட்டேங்குது சாமி, வியாபாரம் லாக் ஆகி போய் நிற்குது, நான் இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கிறேன், எனக்கு இவ்வளோ வருமானம், வியாபாரம் நடக்கணும், வியாபாரம் இல்லையே, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள். டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா ரிஷபராசியில்? ஒரு பெரிய டெக்ஸ்டைல் பரம்பரையாக உங்கள் நேம் சொன்னால் உலகம் முழுவதும் தெரியும், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவர்கள் கூட ஒரு சில ரொட்டேஷன் ப்ராப்ளத்தில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க, ரொட்டேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. சார், நகை கடையில் யாராவது நம்ம கஷ்டப்பட்டு பார்த்துருக்குறோமா? ரிஷபராசி என்பவர்களில் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒன்றுமே நடக்கலை சாமின்னு கடன் வாங்கி செலவு செய்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது கோல்டு பிஸ்னஸில். அப்போது ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கடந்த
2 வருடங்களாக அவங்களுக்கு சரியான வருமானங்கள் இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. காரணம் என்ன? மீனத்தில் இருந்த ராகு பகவான் 3வது பார்வையாக அல்லது 11வது பார்வையாக 3-11ஆக அமைந்திருந்தார். அப்போ ராகுவுடைய பார்வை இருந்தது, சனி கேந்திரத்தில் இருந்தார், குரு வேற ராசியில் இருந்தார். இதெல்லாம் ஒன்றா போட்டு ரிஷபராசியை துவம்சம் பண்ணியிருக்கோம். அப்போ ரிஷபராசி என்பவர்களே, உங்களுடைய கஷ்டம் என்ன, உங்களுடைய நஷ்டம் என்ன என்பது எனக்கு பரிபூரணமாக தெரியும். நான் உங்களோட நெருங்கி பழகக்கூடியவன், நான் உங்களோட நெருங்கி பழகக்கூடியவன். உங்கள் ஜாதக அமைப்பு இல்லாமலே நான் உங்களை பற்றி சொல்லிவிடுவேன். அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்தவன் நான். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நல்ல செய்தி, சுவையான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசி நேயர்களை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு லாபமாக அமைகிறது. சும்மாவாது சொல்லாதீங்க சார், எங்களுக்கு ஏதோ திருப்திக்காக சொல்லாதீங்க சார், கவலையே படாதீங்க. ரிஷபராசி நேயர்களை, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்கள், நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கண்முழிக்கிறீங்க, தூங்காமல் இருந்து வேலை செய்கிறீங்க என்பது எனக்கு தெரியும். சார் கலைத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி சின்ன பசங்க ஜெயிக்கிறாங்களே எல்லாம் ரிஷபராசி நேயர்கள், தெரியுமா? எவ்வளோ வீண்பழி அவமானங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை இடத்துல அவங்கள ஒரு இன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க, மனசு உடையும்படியாக செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா வாராகியுடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகியினுடைய பெரும் கருணை, அந்த வாராகியுடைய பாதுகாப்பில் அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டாங்க. அதான் விஷயம். அப்போ சினிமா துறையாகட்டும், கலைத்துறையாகட்டும், அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடியவர்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ்ஸு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி தோப்பு காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தென்னந்தோப்பாக இருக்கலாம், தேங்காய் வியாபாரமாக இருக்கலாம், வாழை வியாபாரமாக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம். அப்போ ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழிலில் வெற்றி கிடைக்கும். காரணம் 10ல் ராகு, தொழில் அபிவிருத்தியாகும், பிரான்ச்சஸ் அதிகரிக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஒரு தோப்பு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் 4 லாரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, 4 தோப்பு போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இன்னொரு பிரான்ச்சஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதெல்லாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். நான் என்னுடைய கிளைண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், என்னை கேட்காம நீங்கள் செய்யக்கூடாதுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவேன் நான். அப்போ டெவலப் ஆகக்கூடிய கால தருணம், பிஸ்னஸ் வளர்ச்சி அடையக்கூடிய தருணம். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லட்டுமா? உண்மையிலேயே ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுக்கு அடுத்த 2 வருடங்கள் அதிர்ஷ்டமான காலம். ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறாதீர்கள். உழைங்க, கடுமையாக உழைங்க, முயற்சி எடுங்க. 3 முயற்சி செஞ்சிங்கன்னா ஒரு வெற்றியை கண்டிப்பாக கேது கொடுத்துடுவார். ஆசையை காட்டுவது ராகு, அதை அலைய வைத்து வெற்றியை கொடுப்பது கேது. ஆமாம் சாமி, இதை செய்டா, அது பண்ணுறா, அது பண்ணுறா அப்படின்னு உங்களை ஆசையை காட்டி அலைய விட்டுறது ராகு. ஏண்டாவன் அப்படி அலைய விட்ற அப்படின்னு கேட்டுங்க, வாடா இதை வச்சுக்க, அப்போ கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்கிறது கேது. அப்போ இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு 4-10ஆக அமைகிறார்கள். 4ஆம் இடத்திலே ராகு கேது, 10ஆம் இடத்தில் ராகு. பொதுவாக 4-10ஆக அமைகின்ற பொழுது ராகு கேதுடைய மைய புள்ளியில் அமைகிறீர்கள். அப்போ சனி
3வது பார்வையாக பார்க்க போகிறாரு. ராகு கேது அசுபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4-10 உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2ல் குரு. இது எல்லாம் ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு முன்னேற்றம், குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நீங்கள் என்ன மாதிரியான, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உயிரே போனால் நாளை காலை தூக்கு இருந்தால் கூட உங்களை காப்பாற்ற முடியும். அப்போது எவ்வளோ உயிர் போகிற விஷயமாக இருந்தாலுமே கூட உயிர் பிழைத்து விடலாம். அவன் மற்ற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு, அற்புதமான ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்கிறது. தயாராக இருங்கள், அதிர்ஷ்டமான காலம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.